அர்த்தமுள்ள வாதங்கள்லாம் இந்த புத்தரில். இந்த புத்தகத்துக்கு முன்னாடி வேறு என்னென்ன புத்தகம்லாம் எழுதியிருக்கிறீங்களா? பண்ணி கொடுப்பான். உரையாடல் தொடங்கணும். 2 பேர் சந்திச்சுக்கிறோம்னாவே உரையாடல் ஆரம்பிக்கணும். பேசுறதுன்றது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. பக்கத்து வீட்டுக்காரங்களே நம்ம பேசுறதே கிடையாது இல்லையா? அப்போ அந்த உரையாடல் நடக்கணும். நீங்கள் இன்னைக்கு மொபைலில் பேசக்கூடிய விஷயங்கள் எந்த அர்த்தமும் இல்லாது. அதுக்காக தான் அந்த வார்த்தைக்குள்ள வாதங்கள் எதுவுமே இல்லாமல் கடலை போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மணிக்கணக்கில் பேசிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்மளுடைய நேரத்தை எதுக்கு செலவிடணும்? அது நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம இந்த ஒரு செயல்பாடு எனக்கு அது பயன்படுமா? அது அவசியம் இல்லை. இந்த புத்தகம் எழுதுகிறேன், அதனால என்ன பயன்? அப்போ நம்ம பேசினே இருக்கோம். ஒரு சினிமாவை பற்றி பேசுகிறோம், இல்லை மற்ற இதை பேசுகிறோம். கிரிட்டிக்கலாக பேசுறதுன்ற வேறு, வெறுமனே அரட்டி அடிப்பதற்காக பேசுங்கிறதுக்கான நாட்கள் இல்லை. அப்போ அந்த லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங், அல்ட்ரா லேர்னிங் அந்த ப்ராசஸ் வந்துட்டால் நம்ம கற்றுக்கொள்வதுக்கான நேரங்களே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ நாம் ஏற்கனவே தப்பாக கற்று வச்சுருக்கிறதையும் நம்ம கைவிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அந்த கைவிட வேண்டியது தான் இன்றைக்கி நம்ம கையில் மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சுருக்கோம். இந்த மைண்ட் செட்டு எல்லாமே அந்த கைவிட வேண்டியதில் இந்த மூட்டையை பிரிச்சுன்னா இதெல்லாம் உட்காந்துக்குது. அது இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா மதங்கள் சொல்லியிருக்கு, நம்ம குடும்பங்கள் சொல்லியிருக்கு. நீ உதாரணத்துக்கு பெண் மாதவிடாய் காலத்தில் தனியாக படுக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தது? எந்த சயின்ஸ் சொல்லிச்சு? அது இந்த சமூகம் சொல்லியிருக்கு. இந்த சமூகத்தை மீறி முடியாத ஒரு சமூக அமைப்புக்குள்ளே நம்ம உட்காந்துட்டோம். அப்போ இதெல்லாம் பாதிக்கப்படணும். இப்போ நீங்கள் நானும் இதை பேசுகிற மாதிரி கிராமங்களில் பேசணும், பெண்கள் பேசணும். அதனால் பாதிக்கிற பெண்கள் பேசணும். ஏன் நான் இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லணும். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இல்லை, அது காரணம் இல்லை அப்படின்றத மறுபடியும் பதில் சொல்லணும், கேள்வி கேட்கணும். அதான் ஒரு கேள்வி, ஏதாவது கேள்வி கேட்டனாலும் ஏதோ ஒரு பதில் கையில் வச்சுருக்காங்க. இல்லைன்னா கடைசியாக ஒரே ஒரு ஆயுதம் தான். பெரியவங்க சொன்னாங்க, அவங்களாம் முட்டாளா அப்படின்னு ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க. அதெல்லாமும் தாண்டி நாம் சிந்திக்கணும், பேசணும், உரையாடல் நடத்தணும், விவாதங்கள் நடத்தணும். அதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம்.